ஹாய் ஹலோ வணக்கம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளரி பழம். நம்ம வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்றோம்ல, இது பெரிய காய் பழமாக பழுத்துதுனாக்கா இந்த மாதிரி கிடைக்கும். இது கடலூர் சைடு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது ஒரு பழத்தில் பாதி தான் கட் பண்ணி வாங்கி வந்திருக்கிறாரு. அப்போ எவ்வளோ பெரிய பழமாக இருந்திருக்கும் பாருங்கள். இது வெள்ளரி பழம்னு சொல்லுவாங்க. முலாம்பழமா வெள்ளரி பழமான்னு தெரியல. வெள்ளரி பழம் பாருங்கள், துண்டு துண்டாக கட் பண்ணி தோல் எடுத்து தண்ணியே ஆட் பண்ண தேவையில்லைங்க. வெறும் பீஸாக போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா இந்த மாதிரி மசியல் பண்ணிவிட்டு பாருங்கள், மசிஞ்சிட்டு நல்லா விரைச்சி மசியல் பண்ணி அது மேலே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா லைட்டாக சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். சர்க்கரை தூவி பாருங்களேன், சர்க்கரை எடுத்து ஒரு 4-5 ஸ்பூன் நமக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம். அதில் சீனி ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னாக்கா நல்லா கிண்டி கிளறி விட்டுக்கணும். அந்த கரண்டிலேயே பாருங்கள், சர்க்கரை ஒரு 4 கரண்டி போட்டிருக்கு. அதில் நல்லா கிண்டி விட்டுட்டு பாருங்கள், வெயில் காலத்துக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். குளுமை இது வெயில் காலங்களில் தான் இது நிறைய கிடைக்கும். பாருங்கள், தண்ணி அதுவே தானாக உருவாகும். அப்படியே நம்ம தண்ணி ஆட் பண்ணவே தேவையில்லை. அப்படியே தண்ணியாக உருவாகி பாருங்கள், நல்லா அந்த மசியை எடுத்து மசியில் வச்சு நல்லா விரைச்சி நல்லா கிண்டி என்ன பண்ணணுன்னாக்கா அப்படியே நம்ம கப்பில் எடுத்து ஊற்றி நம்ம சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். சில்னஸ் வேணும்னா ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஆனால் ஐஸ் கட்டியெல்லாம் போட தேவையில்லை. இது ஆல்ரெடி தண்ணி அதுவே வாட்டர் வரும். இதுலேயே வாட்டர் தானே வரும். இதில் பாருங்கள், நான் தண்ணியை ஆட் பண்ணலை. எப்படி இருக்குது பாருங்கள். சர்க்கரை போட்ட உடனே அது அப்படியே கரைஞ்சிடுச்சு. சர்க்கரை கரைஞ்சி தண்ணியாகவே ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. சூப்பராக நம்ம என்ன பண்ணணும், இப்போ கப்பில் ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ. நீங்களும் இது மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. வெயில் காலங்களில் குளிர்ச்சி தரும், வெயிலுக்கு இதமாக இருக்கும். தேங்க்யூ. மே காட் பிளஸ் யூ. ஹாப்பி சாட்டர்டே.